எங்களோட லஞ்சுக்கு என்ன பண்ணேன்னு பார்க்கலாமா? டொமேட்டோ ரைஸ், பாயில்டு எக் அப்புறமா வடை பண்ணியிருந்தேன். இந்த டொமேட்டோ ரைஸ் நான் குக்கரில் தான் பண்ணேன். இதுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணல. நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற சாப்பாட்டு ரைஸில் தான் இது பண்ணியிருந்தேன். குக்கரில் ஃபஸ்ட்டு ஆயில் போட்டுட்டு கரம் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து வெங்காயம் நல்லா வதங்க விட்டுறணும். அது வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நான் தக்காளியை அரைச்சி தான் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். சைடில் பால்ஸ் தான் வந்து ஆனியன் கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க வடை செய்கிறதுக்கு. ஓகே, டொமேட்டோ ரைஸ்க்கு தக்காளி வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வீட்டு மிளகாத்தூள் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் மட்டும் தான் யூஸ் பண்ணேன். வேறு எந்த மசாலாவுமே நான் யூஸ் பண்ணலை. நிறைய புதினா ஆட் பண்ணிவிட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வைக்கணும். குக்கரை மூடிட்டு லோ ஃப்ளேமில் 2 விசில் விட்டு எடுத்தால் சூப்பராக நமக்கு டொமேட்டோ ரைஸ் ரெடி ஆகிடும். அவ்வளோதான், எங்களோட லஞ்சுக்கு சூப்பராக ஒரு டொமேட்டோ ரைஸ், பாயில்டு எக் அண்ட் வடை. நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே வெளியில் கிளம்பி போயிட்டோம்.